ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டேஸ்டியான ஈரல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஈரல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரொம்ப ஈஸியான கலிஜி மசாலா, அதாவது ஈரல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் இந்த ஈரல் மசாலா செய்கிறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்மெல் வரும், பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. ஈரலை வந்து கழுவிட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் போயிடும். அதே மாதிரி இந்த ஈரல் மேலே ஒரு லேயர் இருக்கும், அது நீங்கள் கழட்டிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்னஸ் இருக்காது. இதில் நம்ம அடுப்பில் பேன் வச்சாச்சு, ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு எடுத்துருக்கேன், 4 கிராம்பு. அதை நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸ் ஆனியன் 2 வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் சொல்கிற மசாலா எல்லாமே 1/2 kg ஈரலுக்கானது. 1/2 கிலோ நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கு இந்த மசாலா. இதை விட ஜாஸ்தியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து மசாலாவை கூட்டிக்கோங்க. இதை நம்ம அரைச்சி போட்டுருக்கிறதுனால இது சீக்கிரமாக வந்து வதங்கிடும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஈரலை ஆட் பண்ணிக்கோங்க. ஈரல் ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நம்ம வதக்கிட்டு இருக்கோம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இதில் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் எடுத்திருக்கேன், 4 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எல்லா மசாலாவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா இதை வதக்கிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வந்து மூடி வைப்போம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் மூடி வைப்போம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவு தயிர் வந்து நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரில் கொஞ்சமும் கட்டி இல்லாத மாதிரி கலக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மசாலா நல்லா வரும், இல்லைன்னா அங்கங்கே திரியாக தெரியும். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க. இது அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு கொஞ்சம் அந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் இதில் நம்ம வந்து எந்த தண்ணியும் ஆட் பண்ணல, இதை விட உங்களுக்கு கொஞ்சம் இது கிரேவியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரையாக வேணும்னா இதுலேயே வச்சு நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் மூடி வச்சுட்டிங்கன்னா இது நல்லா குக் ஆகிடும். இல்லை இன்கேஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் மசாலா மாதிரியே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சால்ட் ஆட் பண்ணவில்லை, இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் இது வந்து ஹார்ட் ஆகாமல் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த ஈரல் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் சால்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம்மில் மூடி விட்டுருங்க. கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். இது எந்த ப்ரெஷரும் இல்லாமல், அதாவது குக்கர்லாம் இல்லாமல் இதுலேயே சூப்பராக வெந்துடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக வந்துருக்கு. நல்லா மசாலா வந்துருச்சு, இது நல்லா குக் ஆகிருக்கு. இதை சிம் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இது போட்டால் நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருந்தேன்.
அதை இந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கசூரி மேத்தி கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால கடைசியில் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிக்கலாம். இந்த ஈரல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.